வணக்கம் நண்பா, இது விஆர்கே தமிழ் சேனல். நான் விஆர்கே. ஸோ இதற்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் எடுத்து செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ நம்ம வீடியோவோட ப்ரிவியூ தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி தான் எடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3 டாட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த வந்து கீழே இருக்கிற ஸ்பீடோமீட்டர் செலக்ட் பண்ணி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளினீங்கன்னா ஃபுல்லாக தள்ளுறேங்க. தள்ளினோடனே அது போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான செகண்ட் வச்சு கட் பண்ணுறேங்க. நான் இப்போ 15 செகண்ட் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு நம்ம ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக இதுமாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளையும் நான் 15 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு மேலே ப்ரொசீஜரில் போய்ட்டு டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை ஆட் பண்ணி ஸ்கேல் வந்து 1.3 கரெக்டாக வச்சுங்க. 1.3 வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேடியஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அந்த ரேடியஸ் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க. ஃபெதர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபெதர் வச்சுங்க. நான் வந்து ஒரு 50 ரேஞ்சில் வச்சுக்கிறேன். 0.050. நெக்ஸ்ட் வந்து கீழே கலர் டூன் இருக்குது பாருங்கள், அதையும் நான் ஒயிட் கலராக மாற்றிட்டேன். ஸோ டாட்ஸில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அதே ரவுண்டட் ரெக்டாங்கிளில் போய்ட்டு திரும்ப எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் வந்து டிஸ்டோர்ஷன் அண்ட் வார்ப்பில் போய்ட்டு ஃப்ராக்ஷனல் வார்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், ஃப்ராக்டல் வார்ப். ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் வார்ப்பில் போய்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம டாட்ஸில் வந்து நகர்ற மாரி பண்ணோம். ஸோ அதனால் வந்து நம்ம பேஸில் வந்து பேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் கீ அண்டு லாஸ்ட்டில் ஒரு அனிமேஷன் கீ வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீயில் வந்து -0.600 சம்திங்கில் வச்சுருங்க. ஸோ லாஸ்ட்டில் போய்ட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள், அதில் வந்து நீங்கள் +600 கிட்ட எடுத்துன்னு போங்க. +600 வச்சுக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா அந்த டாட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்காக தான். ஸோ அதனால் அந்த இது வச்சுட்டோம். ஸோ இப்போ அந்த ஃப்ராக்ஷனல் வார்ப்பில் போய்ட்டு மேக்னிடியூட் இருக்குது பாருங்கள், அது வந்து 880 கிட்ட வச்சுங்க கரெக்டாக. ஸோ டீட்டெயில் எதுவும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக 880. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் எதுவும் பண்ண வேணாம். அண்டு தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு வந்து ஒரு 0.75 கிட்ட வச்சுருங்க. அங்கே ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, 0.75 வச்சா கொஞ்சம் அதிகமாக இது வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக நான் 0.50 இருந்ததே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதேலேயே போய்ட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் டிஸ்டோர்ஷன் அண்ட் வார்ப்பில் வந்து கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ரேடியஸ் வந்து கம்மியாக வச்சுக்கலாம். 35 சம்திங் 350 வச்சிட்டோம் கரெக்டாக. அண்டு எலவேஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதில் போய்ட்டு கம்மியாக வச்சிடலாம். 1.35 கிட்ட வைங்க. அண்டு இன்டென்சிட்டின்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து 0.75 வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஷைனுன்னு இருக்கிறதுல வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஸ்பெக்குலரிட்டின்றதுலையும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்ம வீடியோ வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அதை ப்ளே பண்ணலாம் பாருங்கள். ப்ளே பண்ணால் கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப் வராமல் கொஞ்சம் வேறு மாரி வருது. ஸோ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வரத்துக்காக வந்து அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளில் போய்ட்டு ஃப்ராக்ஷனல் வார்ப்புன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுவோம் பாருங்கள், அதில் போங்க. கரெக்டாக மேக்னிடியூட் வந்து நீங்கள் கம்மியாக வைங்க. ஸோ மேக்னிடியூட் வந்து 0.15 கிட்ட, 0.015 இல்லை 0.020 கிட்ட வச்சுருங்க. டீட்டெயிலில் போய்ட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. 4ன்னு இருக்கும் டீட்டெயில், 4 வச்சுட்டா கூட போதும். ஸோ 4 வச்சுட்டா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், அந்த வாட்டர் ஷேப்பில் வரும். ஸோ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இந்த எக்ஸ்போஷர் அண்ட் காமான்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். அது வந்து எஃபெக்ட்ஸில் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலரில் வந்து எக்ஸ்போஷர் காமா இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வெறும் எக்ஸ்போஷர்னு ஃபஸ்ட்டே இருக்கும், அதை வந்து 1ல் இருக்கும். ஸ்டார்டிங் இதுமாதிரி 1ல் இருக்கும், அதை நம்ம கம்மியாக வைக்கணும் 0.80. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் நகர்ற மாரி வருது பாருங்கள், அந்த ஜெல் லேயர் வந்து நகர்ற மாரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸாக தெரியும் நல்லா. ஸோ அந்த இமேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ ரிலீக் வீடியோ எது வேணால் எடுத்துன்னு வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸோ அது வந்து இதுமாரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துன்னு வந்துடுங்க. அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளுக்கு கீழே எடுத்துன்னு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரிலீக் வரும்போது வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.